கேலக்சி வாசகர்கிட்ட உறவுகள் அனைவரையும் வருக வருவகையான வரவேற்கிறோம். முதல் கட்ட பேச்சாக அன்பு தோழர் சதாம் ஹுசேன் அவர் துவங்கி. கேலக்சி வாசகர் வட்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே அமீரகத்துல தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லி இயக்குனர் எழுத்தாளர் மாரி செல்வராஜ் அவர்களோட புத்தகத்தை நினைவுபடுத்துறாங்க. அது ரொம்ப நாளா வாங்கி படிக்காமயே வீட்டு அலமாரியில அப்படியே இருந்தது பத்திரமா. அவங்க நினைவுபடுத்தினதுக்கு அப்புறம் அதை வாசிக்கலாம்னு தோணுச்சு. அதுல இருந்து ஒரு சின்ன கதை. அவர்கள் எனக்கு சுரேஷ் என்று பெயரிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை ஃபுல்லாமே ஒரு நாய் அந்த ஒரு வீட்டுக்கு போனதுல இருந்து அதோட இறப்பு வரையும் அந்த நாயோட கண்ணோட்டத்துல இருந்தே தான் அந்த நாய் பேசுற மாதிரியே தான் அந்த கதை ஃபுல்லா இருக்கும். இது எப்படி ஆரம்பிச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மழை நாள்ல அந்த வீட்டோட சின்ன பசங்க அந்த நாய்க்குட்டியை ஒரு இடத்துல தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த நாய்க்குட்டி சொல்லும், எங்க கண்டிப்பா இவங்க எங்க அம்மா இல்லாதப்பதான் என்னை தூக்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா எங்க அம்மா இருந்திருந்தா என்னை இங்க கொண்டு வரதுக்கு விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாய் ஆரம்பிக்கும். அந்த வீட்டுல எல்லாருக்குமே என்னன்னா அந்த நாயை பிடிக்காது. அந்த நாயோட மூக்கு ஒரு செங்காமட்ட கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லா ஒரு வெள்ளையா நிறத்துல இருக்கும். நல்லா ரோமங்கள் நிறைஞ்ச ஒரு நாயா இருக்கும். அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த நாய் ரொம்ப பிடிச்சி போயிடும். அவங்க வீட்டுல மத்த யாருக்கும் பிடிக்காது. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால அந்த வீட்டு எஜமானி அம்மாவும் சரி, அவங்க கணவரும் சரி, அந்த தாத்தா இருப்பாரு, அவங்க எல்லாருக்குமே அந்த நாய் இந்த பிள்ளைகளுக்கு பிடிச்சதுனால சரின்னு சொல்லி அந்த நாயை இருக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாயோட வால் சுருண்டு அந்த முதுகு தொடர மாதிரி இருக்கும். அப்படியே அந்த வீட்டு எஜமானி அம்மாவோட கணவர் அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த நாய் என்னடா வால்லாம் சுருண்டு முதுக தொடுது, வீட்டுக்கு ஆகாது, வேணாம் அந்த நாயை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால சரின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அந்த நாய் சொல்லும், அவருக்கு என்னை பிடிக்கல, ஆனா அந்த பிள்ளைகளுக்கு பிடிச்சிருந்ததுனால என்னை அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஸ்டிக்கர் போட்டு எடுத்து அந்த நாயோட நெத்தி போட்டுல வச்சு அதை வரவேற்கும். அப்ப அந்த எஜமானி அம்மா ஒரு கிண்ணத்துல பாலை கொண்டு தொட்டு அந்த நாயோட வாயில வைப்பாங்க. சரி, எல்லா பிள்ளைகளையும் அதட்டி மலையில நனைஞ்சதுக்கு அதட்டி தலையெல்லாம் தோட்டி விடுவாங்க. சரி, இவங்கதான் எஜமானி அம்மா அப்படின்னு சொல்லி அந்த நாய் புரிஞ்சுக்கிறோம். அந்த பெரியவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த நாயோட காதை பிடிச்சு பார்ப்பாரு. இது சுறுசுறுப்பான குட்டியா இல்லைன்னா கொஞ்சம் சோம்பலான குட்டியான்னு பாக்குறதுக்கு காதை பிடிப்பாரு. அது வழியில பொறுக்க மாட்டாம உடம்பு செலுப்போம். உடனே நல்லா சுறுசுறுப்பா இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்றுவாரு. அப்படியே அந்த நாய்க்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய், சச்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரா யோசிச்சுக்கிட்டே வருவாங்க. அப்ப அந்த வீட்டோட மூத்த கணவர் அந்த தாத்தா என்ன சொல்லுவாருன்னா, அந்த பெரியவர் சுரேஷ் அப்படின்னு சொல்லி வைப்பண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப அந்த நாய் சொல்லும், சுரேஷ் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பெரியவர் சொல்லுவாரு, அவரை காப்பாத்திட்டு இதுக்கு முன்னாடி முழு செங்காமட்ட கலர்ல அந்த வீட்டுல ஒரு நாய் இருந்திருக்கும். ஒரு விபத்துல அந்த பெரியவரை காப்பாத்திட்டு அந்த நாய் அதோட உயிரை விட்டுரும். அப்ப அதோட நினைவா சுரேஷ் அப்படின்னு சொல்லி வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லுவாரு. அதை அந்த நாய்க்கு அந்த சுரேஷ் சொல்லி அந்த பேர் வச்சிருப்பாங்க. அந்த நாய்க்கு அந்த வீட்டுல எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கான எல்லா சுதந்திரமும் இருந்தது, அனுமதியும் இருந்தது. அது சில நேரம் அது தன்னோட முன்னங்கால தூக்கி அவங்கள முத்தம் கொடுக்கலாம் வரும். ஒரு சில நேரம் அன்பா அதை ஏத்துக்கிடுவாங்க, ஒரு சில நேரம் அதட்டி அதை உட்கார வச்சிருவாங்க. அந்த மாதிரி அதை ரொம்ப பாசமா வச்சுக்கிடுவாங்க. அது சொல்லும், இந்த மாதிரி என்னோட இந்த புசு புசுன்ற ரோமங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. எல்லாருமே என்னன்னா அதை வருடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை எப்ப வேணாலும் அது மடியில தூக்கி வச்சு வருடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி அதை ரொம்ப அன்பா பாத்துக்கிடுவாங்க. சில நேரம் அந்த வீட்டோட பெண்கள் அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் அந்த நாய்கிட்ட யாரு இல்லாதப்போ தனிமையில சொல்லுவாங்க. அதை அந்த நாய் யார்ட்டையுமே நான் சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும். அதே மாதிரி அந்த வீட்டோட ஆண்கள் யார் யார் மேலே இருக்கிற கோபத்துல சில நேரம் அந்த நாயை அடிப்பாங்க. அதையும் அது பொறுத்துக்கிறோம். இப்படி அந்த வீட்டுல ஒரு ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரியே அந்த நாய் மாறி போயிருக்கும். ஒரு 7 வருஷம் இப்படியே போயிருக்கும். அந்த பிள்ளைங்களும் கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க. அந்த நாய்க்கு ரொம்ப வயசாயிரும். வயசானதுனால என்ன பண்ணும்னா, அந்த ரோமங்கள் எல்லாம் கொட்டி அதோட உடம்புல எல்லாம் கொப்பளங்கள் அந்த கொப்பளங்கள்ல இருந்து சீல்வழிஞ்சு அந்த கொப்பளங்களை காக்கா அந்த மாதிரியான பறவைகள் எல்லாம் கொத்துற அளவுக்கு அதுக்கு ரொம்ப அந்த 7 வருஷத்துல ரொம்ப வயசாகி போயிருக்கும். ஒரு கட்டத்துல நாயை அவங்க வீட்டுக்குள்ள சேர்க்காம தெருலையே விட்டு அதுக்கு சோறு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது அந்த குடும்பத்துல இருந்து கொஞ்சம் விலக்கி வச்சிருப்பாங்க. எப்பயும் மனுஷன் வேணா நன்றி மறந்து போயிடலாம், விலங்குகள் எப்பயுமே நன்றி மறக்காது. அந்த மாதிரி அது அந்த தெருவை அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, இது ஒரு திருநெல்வேலி சைட்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதையா தான் இருக்கும். அந்த இடையில அந்த நாய் ஒரு 2 பேரை கடிச்சிருக்கும். அது எப்படி கடிச்சிருக்குன்னா, ஒரு கண்ணு தெரியாத பாட்டி தவறுதலா அதோட வாழை மிதிச்சிருப்பாங்க.
மிதிச்சதுல அது வந்து ஒரு டக்குன்னு வலி பொறுக்க மாட்டாம கடிச்சிடும். இன்னொருத்தர் வந்து ஒரு குடிபோதையில வந்து தவறுதலா அந்த நாய் மேல வந்து விழுந்திருப்பாரு. அப்ப அது வந்து அந்த நேரம் வந்து ஒரு கோவப்பட்டு கடிச்சிருக்கும். இதெல்லாம் காரணமா காட்டி இந்த நாய் வந்து எங்க பார்த்தாலும் குலைச்சிக்கிட்டே இருக்கு, தெருல போறவங்க வரவங்க எல்லாம் கடிக்க வருது, இந்த நாய்க்கு வந்து கூட்டி பிடிச்சிருச்சு, இந்த நாய் வந்து கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஏற்கனவே அந்த வீட்டு எஜமானருக்கு வந்து இந்த நாய் வந்தப்பே வந்து பிடிக்காது. சரி இது இன்னும் அப்படி உடம்பு முடியாமலாம் இருக்கு அப்படின்னு அப்படியே பசங்களா அந்த நாயை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருங்க, இல்லைன்னா கொண்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த வீட்டு எஜமானி அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கேயும் கொண்டெல்லாம் போட வேண்டாம், எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகட்டுருவாங்க. அந்த நாய் சொல்லும், அந்த எஜமானி அம்மா வந்து சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்றுக்கலாம், அந்த அம்மா சார் சொல்லிட்டு போயிட்டாங்க, இருந்திருந்தா கூட ஏதாவது விட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கோம். உடனே பக்கத்து வீட்டு அண்ணாதுரைன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, கொள்ளலாம் வேணாமப்பா, கொண்டு போய் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ரயில்வே தண்டவாளத்துல கட்டி போட்டு வந்துருங்க, நமக்கு எதுக்கு அந்த பாவம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பாவத்துல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுவார். ஒரு தடவை வந்து அந்த நாய் வந்து அவரை பார்த்து குலைச்சிருக்கும். அதுக்காக வந்து அவர் வந்து அந்த மாதிரி சொல்லி ஒரு அவருக்கு வந்த தீர்ப்பை வந்து சொல்லிட்டு போவாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அது வந்து கழுதக்கறி சாப்பிட்டுச்சுடா, அதனால வந்து அது கோட்டி பிடிச்சி தெரியுது, இன்னும் கோட்டி பிடிச்சி எல்லாரையும் கடிக்கிறதுக்கு முன்னாடி அதை போய் எங்கேயாவது விட்டுருங்க இல்ல கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொன்னதை வச்சு அந்த வீட்டு எஜமானர் வந்து அந்த நாயை முகத்தை கூட பார்க்காம ஒரு தீர்ப்பு சொல்லிடுவார். அதுக்கு வந்து ஒரு மரண தண்டனை வந்து அவர் கொடுத்துருவார். ஏற்கனவே அந்த நாய் வந்து வயசானதுனால ரொம்ப அந்த உடல் வலிமை இழந்து அதோட உடல்நல ரொம்ப குன்றி போனதுனால அதுவே ஏற்கனவே மரண படுக்கையில தான் இருக்கும். அந்த நாய் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்னா, அவங்க அந்த நாயை பிடிச்சிட்டு போறதுக்கு அந்த பசங்க வந்து சாப்பாடு வைப்பாங்க. அப்ப அந்த நாய் என்ன பண்ணும்னா, அந்த சாப்பிட்றதுக்குலாம் அதுக்கு விருப்பம் இருக்காது, அதுவே செத்துடலான்னு ஒரு முடிவு பண்ணிடும். முடிவு பண்ணி என்ன பண்ணும்னா அவங்க பக்கத்துல போய் நின்றோம். அவங்க வந்து சாப்பாடு வச்சது அதை பிடிக்கிறதுக்கு, ஆனா அது பக்கத்துல போய் நின்றோம். அந்த நாய் சொல்லும், பக்கத்துல போய் நானே செத்துடலான்றதுக்காக தான் நிக்கிறேன், ஆனா வந்து இந்த முறை வந்து அவங்கள பார்த்து வாலாட்டல. எப்பயுமே அந்த நாய் வந்து வாலாட்டிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அது வந்து வாலாட்ட மறந்ததே கிடையாது, அதோட நன்றி உணர்ச்சி அது காமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த முறை வந்து அது மரணிச்சிடலான்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால அது வாலாட்டாது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பசங்க வந்து கழுத்துல ஒரு கயத்தை கட்டி தரன்னு இழுத்துட்டு போவாங்க. ஆனா அது அதுக்கு உடன்பட்டது போலவே அவங்க கூட வந்து நடந்து போய்கிட்டே இருக்கும். ஒருத்த மட்டும் அதை பாவமா பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்கு வெளியில வந்து கொண்டு போயிருவாங்க. விட்டுட்டு வந்துடலாம்னா திரும்ப வந்துடும், அதனால வந்து கொண்டுலான்னு ஏற்கனவே இது பண்ணியிருப்பாங்க. அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்துல ஒரு பையன் ஏறி வந்து கயத்தை ஒரு பக்கமா போட்டு இன்னொரு பக்கமா பிடிச்சுக்கிடுவான். அப்போ வந்து என்ன ஆகுனா, அந்த பசங்களுக்கு அது ஒரு விளையாட்டு மாதிரி. இந்த நாயை நினைச்சுக்கிறோம், போன வாரம் என் நண்பன் வெள்ளையனையும் இதே இடத்துலதான் அவங்க தூக்கில போட்டு கொண்டாங்க, வெள்ளைன்றது இன்னொரு நாய் கொண்டிருப்பாங்க, இப்ப அதே போல என்னையும் இவங்க கொல்ல போறாங்க அப்படிங்கிறது அந்த நாய்க்கு தீர்க்கமா தெரியும். ஆனா எந்த எதிர்ப்பையும் காட்டாது, வாலாட்டாது. இன்னொரு முனையில அந்த கயத்தை பிடிச்சிட்டு அந்த பசங்களுக்கே ஒரு துணுக்குல வந்து அந்த பசங்க சொல்லுவாங்க, நீர் தான் இது கப்பங்கட்ட மறுத்த கட்டபொம்மனும், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட கதி என்ன ஆகுதுன்னு பாருமையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அதை ஒரு விளையாட்டா எடுத்துக்கிட்டு அந்த உயிர் போறதை வந்து ஒரு விளையாட்டா அந்த இடத்துல வந்து நினைச்சு அதை தூக்கில போறதுக்கு ரெடி ஆவாங்க. ஒரு பக்கமா அந்த கயத்தை அந்த பையன் இருக்க இருக்க இதோடைய குறவுல வந்து நெரிச்சு உடைய ஆரம்பிக்கும். அந்த நாயோட குறவுல உடைஞ்சு அது வந்து ஒரு நாக்கெல்லாம் உள்ள போய் அப்படியே வந்து அது கிட்டத்தட்ட மரணத்தை தொடுற அந்த தருணம். அந்த நாய் வந்து இப்போ மனசுக்குள்ள நினைக்குது, அந்த முதல் நாள் பெஞ்ச மழை வந்து இன்னைக்கு பேஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்குது. அதோட உயிர் அடங்குறதுக்கு முழுமையா அடங்கி முடிக்கல, ஆனா கிட்டத்தட்ட அது இறந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துலயோ 5 நிமிஷத்துலயோ அதோட உயிர் பிரியறதுக்கான தருவாய்க்கு அது வந்துருச்சு. இந்த பசங்க அந்த அசைவற்ற உடலை பார்த்து செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயத்தை கீழே போட்டுட்டு அந்த நாயை தரன்னு இழுத்துட்டு போவாங்க. ஏற்கனவே அந்த புண்ணும் இதுமா இருந்த அந்த நாயோட அது வந்து அந்த கல்லுகள்ல வந்து சரள கல்லுல பட்டு இன்னும் வேதனைக்குள்ளாகி அப்படியே இழுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டுருவாங்க. போட்டுட்டு செத்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பும் போது ஒரு பையன் சொல்லுவான், டே நாயெல்லாம் வந்து காத்த குடிச்சே உயிர் பொழைச்சிருமாம்டா, நம்ம வேணா என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய கல்லை தூக்கி கொண்டு போய் அந்த நாய் மேல வச்சிருவோம் அப்படின்னும் போது அதுவே செத்துருச்சுடா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து சொல்லுவான், ஆனா அந்த நாய் செத்துருக்காது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல இருக்கும். ஆமா அந்த நாய்க்கு என்னடா பேரு அப்படின்னு சொல்லி அவனோட ஒரு ஃப்ரெண்டு கேட்கும் போது அந்த நாய் சொல்லும், சுரேஷ் அப்படின்னு சொல்லி அந்த நாய் சொல்லும். சொல்லிட்டு இந்த தடவை வந்து காத்த குடிச்சு நான் உயிர் பொழைச்சிக்க விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அதோட மூச்சை அடக்கும், நல்லா அடக்கும், அடக்கிக்கிட்டே இருக்கும். அப்படியோ அதோட முடிஞ்சிடும். இப்போ என்னன்னா அந்த நாய் செத்துருச்சு அப்படிங்கிறத வந்து இயக்குனர் சொல்லியிருப்பாரு.
இந்த தண்டவாளத்துல நாயை கட்டி வைக்கிறது, இதெல்லாம் வந்து என்னோட மனைவியும் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி இப்ப சமீபத்துல நான் சிவகங்கை போயிருந்தப்பையும் ஒரு நாய் வந்து அதுவே ஒரு சின்ன ஒரு தெருதான். அந்த தெருக்குள்ள அந்த நாயை அடிச்சு அதோட கால்கள் முறிகிற அளவுக்கு எவ்வளவு வேகத்துல அந்த வாகனம் சென்றிருக்கும்னு எனக்கு தெரியல. அடிச்சு அது ஒரு ஓரத்துல வந்து தூக்கி போட்டு போயிருந்தாங்க. அது பார்த்துட்டு அதை வந்து ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு ப்ளூ கிராஸ்க்கு போன் பண்ணலாமா அப்படின்னு நான் தேடி எடுத்து அது பக்கத்துல நின்று போன் பண்ணிட்டு இருக்கிறப்பயே வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே அது ஒரு மாடு அலற மாதிரியான ஒரு சத்தத்துல அதோட கால்கள் நடுங்க வந்து கண்ணு முன்னாடியே செத்து போச்சு. அது என்னைய பார்த்து நான் காப்பாத்துவேன் நினைச்சிருக்குமோ, இல்ல அடிச்சவன் வந்தானா திரும்ப எதுவும் நம்மளை துன்புறுத்துவானா, இல்ல எதுவுமே நினைக்காம அந்த வழியில இருந்திருக்குமா, எதுவுமே என்னால வந்து கரெக்டா யூகிச்சு அந்த மனநிலையில இருந்து சொல்ல முடியல. அந்த மாதிரி அது கண் முன்னாடி சாகிறத பார்த்தோம். எனக்கு நெருக்கமான இன்னொரு 2 நாய்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க மாநகராட்சியில இருந்து. அப்போ அதை நான் போய் நாங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அது ஒரு தெருநாய் தான். அது வந்து அந்த ஒரு இடத்துலதான் இருக்கு. ஒரு மனுஷனே வந்து நம்ம பொருளாதார ரீதியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போறோம். திரும்ப வந்து நம்மளோட இடத்துக்கு வர்றதுக்கான பொருளாதாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டு வர்றோம். இல்லைன்னா நம்ம அங்க இருக்கும் போது நம்மளுடைய ஒரு மனநிலையே வந்து ரொம்ப ஒரு மோசமான மனநிலையில தான் இருப்போம். என்னதான் நம்ம பணம் சம்பாதிச்சாலும் இதனால இருப்போம். அப்போ வந்து மனிதர்கள் வந்து ரொம்ப இன்னைக்கு விஞ்ஞானத்திலையும் அறிவுலையும் ரொம்ப உயர்ந்தவங்க ஆயிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னத்தையோ மாற்றி அமைக்கிறோம். ஆனா இந்த மாதிரியான உயிரினங்கள், மற்ற உயிரினங்களை ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு ஒரு இடப்பெயர் பண்ணவும் போதும் அது வந்து நம்ம எந்த அனுமதியில எந்த அடிப்படையில வந்து நம்ம பண்றோன்றது நம்மளால வந்து உறுதியா சொல்லிட முடியாது. நிறைய பேர் நாய் வளர்க்குறோம், வீட்லயே வச்சு வளர்க்குறோம், அது கேட்காத ஒரு மிகுதியான அன்பை நம்ம அதுக்கு தர்றோம். நாய் அதோட இனத்தோட தான் அது பழகும். ஆனா நம்ம தான் எடுத்துட்டு வந்து நம்மளுடைய ஒரு மன நிம்மதிக்காக அதை கொண்டு வந்து வளர்த்து அதோட மன நிம்மதியை கெடுத்து நம்ம தான் அது எல்லாம் அப்படின்னு அது நாய் நினைக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா அதை வந்து பராமரிக்க முடியாம, இல்ல இந்த நாய் கடிச்சிருச்சு அப்படி இது வந்து நம்மள துன்புறுத்துது, இல்லைன்னா வந்து கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் அந்த நாய் இருக்கு. அது நாய் வந்து கத்தல, அது பேசுது, அதோட மொழியில அது பேசுது. நாயோட பார்வையில நம்ம கத்துறோம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படின்னும் போது அது ஒரு புரிதல் தான். ஆனா நம்ம வளர்த்துட்டு அதை இன்னொரு இடத்துக்கு வந்து அது ஒரு வயசாகும் பொழுது வந்து எப்படி நம்ம பெற்றவங்க எல்லாம் கொண்டு போய் இன்னொரு இடத்துல விட்டுறோமோ அந்த மாதிரிதான் அந்த நாயை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல விட்டுறோம். இது நாயின்னு இல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் நமக்கு, அதாவது நமக்கு ஆதாயம் தராத தருவாயில் இருக்கிற உயிரினங்களை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி உயிரினங்களை நம்ம வேற ஒரு இடத்துல அதோட அனுமதியும் இல்லாம கொண்டு போய் விட்டுறோம். அப்ப நம்ம வந்து அதுக்கு உணவளிக்கிறதுனாலயோ இல்லைன்னா மற்ற உயிரினங்களுக்கு நம்ம ஒரு உணவளிக்கிறோம், ஏதோ ஒரு வகையில உதவி செய்யறோம்னாலயோ அது வந்து நம்ம உயர்ந்தவங்களெல்லாம் ஆயிட முடியாது. அதோட வாழ்க்கையும் சேர்த்து அதுக்கு சேர வேண்டிய உணவு, காற்று, அதுக்கு சேர வேண்டிய நீர், எல்லாம் அதுக்கு சேர வேண்டிய இடம், இது எல்லாத்தையும் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிட்டதுனால அதுக்கு ஏதோ நம்ம வந்து ஒரு உதவி செய்யற மாதிரியான ஒரு பின்பத்தை நம்மளே ஏற்படுத்திக்கிட்டு தான் பண்றோமே தவிர அவங்களுக்கு எதுவுமே நம்ம வந்து சிறப்பா ஒன்றும் நம்ம பண்ணிடல. நம்ம ஒரு சிறந்தவர்களும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த உலகம்ன்றது வந்து எல்லா உயிரினங்களுக்குமானதுதான். இறைவனோ இயற்கையோ அதனுடைய படைப்புல எப்படினாலும் எடுத்துக்கலாம், இறைவன் எடுத்துக்கலாம், இல்ல இயற்கையை எடுத்துக்கலாம். அதனுடைய படைப்புல எந்த உயிரினமுமே ஒரு வீணானதே கிடையாது. ஒரு உயிரினத்தோட கழிவை சாப்பிட்டு இன்னொரு உயிரினம் உயிர் வாழும். அந்த கழிவு வந்து நீக்கப்படணும் இந்த பிரபஞ்சத்துல இருந்து. அதுக்காக தான் வந்து அந்த உயிரினம் படைக்கப்பட்டிருக்கு. அப்படி எல்லாமே ஒன்னை சார்ந்து ஒன்று இயங்குறது தான். இந்த சுழற்சியில நம்ம ஏதோ ஒன்ன நம்ம அந்த சங்கிலியை வந்து உடைக்கும் போது அது எல்லா உயிரினங்களுக்கும் ஆபத்து தான். அதை மனிதன் வந்து என்னைக்கு உணர்வான்னு தெரியாது. இந்த இயற்கைய நம்ம ஒரு எப்பயும் சொல்ற மாதிரிதான், அந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்ன மாதிரிதான், ஒரு வாடகை வீட்டுக்காரனை போல வாழ்ந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு அப்படியே தந்துட்டு போறதுதான் நம்ம வேலையை தவிர இதை அழிச்சு இதுல இருந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொத்து சேர்த்து வச்சிட்டோம், பணம் சேர்த்து வச்சிட்டோம்னா எல்லாமே ஒரு பின்பம் தானே தவிர ஒரு அறிவுபூர்வமான ஒரு வழிக்கு நம்ம கொண்டே போறது கிடையாது. இயற்கைய பாழாக்காம, இயற்கையுடைய உயிரினங்களை அழிக்காம எல்லாமே பகிர்ந்து நம்ம இந்த இயற்கையில ஒன்றி வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் சொன்னேன். ரொம்ப நன்றி. இல்ல, தம்பி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பழைய 13 வயதில் நான் படித்த ஒரு கவிதை ஞாபகம். கவிதையோட வார்த்தைகள் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. தம்பி சதாம் அழகா சொன்னாப்புல, அது வாழ்க்கை சுழற்சி, லைஃப் சைக்கிள். ஒரு 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 உயிரினம் இன்னொரு உயிரினத்தை சார்ந்துதான் எப்பயுமே இருக்க முடியும். ஒரு எலி வந்து ஒரு இன்னொரு உயிரினத்தை சார்ந்து, அதே போல பூனை வந்து எலியை சார்ந்திருக்கும். இந்த மாதிரி இந்த லைஃப் சைக்கிள் கரெக்டா இருந்தா மட்டும்தான் வந்து வாழ்க்கை நகர முடியும்ன்றது அழகா எடுத்து சொன்னாரு.
ஆனா நான் படிச்ச 13 வயது நான் படிச்ச கவிதையோட சாராம்சம் வந்து முற்றிலும் வேறானது. எப்படின்னா வந்து ஆஹ் அந்த கவிதையோட வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா அதோட பொருள் நான் இன்னும் எனக்கு மைண்ட்ல அப்படியே இருக்கு. அதை தெளிவா சொல்றேன். ஒரு நாய், அந்த நாயை பத்தி தான் கதை சொன்னாப்புல, அந்த அதுல இருந்தே சொல்றேன். ஒரு நாய் வந்து ரொம்ப நன்றியுள்ள விலங்கான இருக்கும் ஒரு வீட்டுல. அந்த எஜமானர் என்ன சொன்னாலும் கேட்கும். யாரையாவது இந்த ஏவி விட்டு ஒருத்தனை கடிக்க சொன்னா கடிக்கும், விரட்டும், இந்த எல்லா வேலைகளையும் செய்யும். அதுக்கு தேவை கொஞ்சோன்னு வந்து உணவும், அது வாழ்றதுக்கு, அது இருக்கிறதுக்கு ஒரு சின்ன நிழலும். அந்த மாதிரி அதோட வாழ்க்கையே அப்படியே தான் இருக்கும். அது சுத்தி சுத்தி எங்கேயும் போகாது. அந்த எஜமானை சுத்தி சுத்தி வரும். அவன் தான் நமக்கு தெய்வம், அவன் தான் நமக்கு வழிகாட்டி, அவன் என்ன சொன்னாலும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அந்த ஓனரும் வந்து அந்த நாயை பயங்கரமா மதிப்பாங்க. அந்த நாய்க்கு வந்து எது சாப்பிட்றதா இருந்தாலும் முதல்ல அந்த நாய்க்கு சோறு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இவங்க வந்து விதவிதமா சாப்பிட்டாலும் அந்த நாய்க்கு அதுல கொஞ்சம் ஒரு பங்கு வச்சிருவாங்க. இது மாதிரியான சூழல் அப்படியே வந்துட்டே இருக்கும்போது கடைசியில அந்த கவிஞன் எப்படி முடிச்சிருப்பாருன்னா, அந்த நாய் வந்து நாய்க்கு ஒரு எலும்பு துண்டை அவர் போடுறாரு அந்த முதலாளி. அதை அப்படியே கப்பிட்டு போய் அப்படியே வாக்கு சாவல் நிக்கிதான் வாக்கு போடுறதுக்கு அப்படின்னு முடிச்சிருப்பாரு. அப்போ வந்து இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது வந்து அந்த கவிதையோட சாராம்சத்தோட ரிசல்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, மக்கள் வந்து எஜமானர்கள் வந்து அரசியல்வாதிகள் வச்சுக்கிறோம். சப்போஸ் அவர் கவிஞர் என்ன சொல்ற அவரோட மனோநிலை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். அவர் என்ன நினைச்சு சொல்றாரு எனக்கு தெரியாது. அந்த எஜமானர்களா அதை சித்தரிச்சிட்டாரு. அந்த இது வாக்காளர்களை வந்து நாயா சித்தரிச்சு அவரு அந்த வாக்காளர்களுக்கு வந்து அந்த என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க. என்ன கொடுத்தாலும் ஒரு டிவி கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க, இல்லாட்டினா ஒரு மிக்சி கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க, ஒரு இது என்னது டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க. கடைசி வந்து நமக்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்ற அந்த ஆதிக்க மனோநிலையை வந்து ரொம்ப தத்ரூபமா எழுதியிருப்பாரு அந்த இது. ஆனா கண்டிப்பா வந்து அதோட முழுசா அந்த வார்த்தைகளை படிச்சோம்னா அது நல்லா தெரியும். எனக்கு அது எந்த எழுத்தாளரும் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் படிச்சது வந்து 20 வயசு இருக்கு எனக்கு அப்ப. 1998 2000 அந்த ரேஞ்சில் இருக்கும் அந்த கவிதை நான் வாசிக்கிறது. உண்மையிலே ரொம்ப மனசை பாதித்த கவிதை. இப்ப நாய் பத்தி ஒரு கவிதை சொல்லும் போது எனக்கு அது ஞாபகம் வருது. அந்த நாயை மனிதனாவே உருவப்படுத்தி ஒரு கவிதை இருக்கே அப்படின்னு. ரொம்ப நன்றி சதாம், உண்மையிலே சிறப்பா இருந்துச்சு.